மத்திய அரசு விகிதாச்சார முறைப்படி இருக்கின்ற தண்ணீரை பிரித்துக் கொள்வதற்கு திட்டமிட்டு செயல்படுத்த முன்வர வேண்டும். ஒரு பக்கம் தண்ணீருக்கான போராட்டம் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்காரன் அடுத்த மாநிலத்திலே சென்று வேலை செய்ய முடியுமா, அடுத்த மாநிலத்திலே சென்று தொழில் செய்ய முடியுமா, ஏன் விவசாயம் கூட செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கர்நாடகாவில் இதை பயன்படுத்தி தாவன்கரை, எரியூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் கொங்கு நாட்டை சார்ந்தவர்கள் விவசாயத்திற்காக காடு மேடாக இருந்த நிலங்களை எல்லாம் செப்பனிட்டு அங்கே பயிரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி அவர்களை மிரட்டி அங்கிருந்து துரத்த பார்க்கிறார்கள். செப்பனிடப்பட்ட அந்த நிலங்களை எடுத்துக்கொள்ள சில பேர் கர்நாடகாவிலே முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து கர்நாடகாவிலே தமிழர்கள் எதையும் செய்ய முடியாது என்று சொன்னால், தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதியா இல்லையா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. கேபிஎன் நிறுவனத்தினுடைய 42 பேருந்துகள் நொடி பொழுதில் எரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் எங்குமே நடக்காத ஒரு நிகழ்வு. அதற்கு கர்நாடகம் என்ன நடவடிக்கைகளை எடுத்தது? இப்படி ஒரு பிரச்சனை வரும் பொழுது அங்கே அந்த கேபிஎன் நிறுவனத்தின் முன்பு காவல்துறையை போட்டிருந்தார்கள் என்று சொன்னால் இது தடுக்கப்பட்டிருக்கும். அப்ப என்ன அரசாங்கமே துணை போகின்றதா? இப்படிப்பட்ட வன்முறைகள் அங்கு நிகழ்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களா? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மத்திய அரசை நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம், கர்நாடகத்திலே நிரந்தரமாக பாதுகாப்பு படையை நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கர்நாடக காவல்துறையை நம்ப முடியாது. மத்திய அரசுடைய பாதுகாப்பு படைகள் எப்போதும் தமிழகத்தை சார்ந்த நிறுவனங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். சாலைகளிலே வருகின்ற வாகனங்களுக்கு மத்திய பாதுகாப்பு படை எப்போதும் பாதுகாப்பை தர வேண்டும். இது நிரந்தரமாக்கப்பட்டால் ஒழிய தமிழகத்தை சார்ந்தவர்கள் கர்நாடகத்தின் சாலைகள் வழியாக வேறு மாநிலங்களுக்கு செல்லுவதற்கு பயப்படுவார்கள், தயங்குவார்கள். இது வர்த்தகத்தை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கக்கூடிய விஷயம். இதை மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் விட்டார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த பகுதியை சார்ந்த லாரிகள் இப்போதே ஒரு 50% லாரிகள் நின்று கிடக்கின்றன. டிரைவர்கள் இல்லாமல், வேலைகள் இல்லாமல். இப்போது ஓடுகின்ற லாரிகளும் டிரைவர்கள் பாதுகாப்பில்லை என்று போக முடியாது என்று சொன்னால் அந்த லாரிகளை எப்படி இயக்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை அல்ல என்பதை மத்திய அரசு புரிந்து கொண்டு மத்திய பாதுகாப்பு படையை நிரந்தரமாக கர்நாடகாவிலே தமிழக நிறுவனங்களுக்கும் சாலையோரமும் போட்டு பாதுகாப்பு அளிக்க வேண்டும்.